ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஆகஸ்ட் 5 அன்று இரவு புறப்பட்ட பாத்திக் ஏர் விமானம் OD231 கேரள மாநிலம் கொச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தது. போயிங் 737 வகை இந்த விமானத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர். விமானம் நடுவானில் சென்று கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத விதமாக பாலக்காடு மாவட்டம் கூட்டநாடு பகுதியை சேர்ந்த 36 வயதான ஜம்ஷீர் அத்தனிக்கல் என்பவர் திடீரென அசாதாரணமாக நடந்து கொள்ள தொடங்கினார். அவசரகால வெளியேற்ற வரிசையில் அமர்ந்திருந்த அவர் அவசரகால கதவின் உள் ஜன்னல் பலகையை காலால் உதைத்து உடைத்தார். மேலும் அந்த அவசரகால கதவை வலுக்கட்டாயமாக திறக்க முயன்றார். இதனால் விமானத்திற்குள் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. ஜன்னல் பலகை உடைந்ததால் உள்ளே காற்று புகுந்த சத்தம் கேட்டு பல பயணிகள் விழித்து எழுந்தனர். சக பயணிகளும் விமான ஊழியர்களும் உடனடியாக அவரை தடுக்க முயன்றனர். ஆனால் ஜம்ஷீர் அவர்களை தள்ளி முரட்டியதாக கூறப்படுகிறது. இறுதியில் பயணிகள் மற்றும் குழுவினர் இணைந்து அவரை அடக்கி கைகளை கட்டி வைத்து விமானம் தரையிறங்கும் வரை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். ஆகஸ்ட் 6 அன்று அதிகாலை சுமார் 2:40 மணியளவில் விமானம் கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. விமானம் தரையிறங்கியவுடன் CSF பாதுகாப்பு படையினர் ஜம்ஷீரை கைது செய்து நெடுமஞ்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பாத்திக் ஏர் நிறுவனத்தின் பாதுகாப்பு பொறுப்பாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. ஜம்ஷீர் மீது குற்றவியல் அச்சுறுத்தல், விமான சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு விதிகளை மீறுதல் மற்றும் பொது பாதுகாப்பை ஆபத்தில் ஆழ்த்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் மலேசியாவில் ஹாஸ்பிட்டாலிட்டி துறையில் பணிபுரிந்து வருபவர் என்றும் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. சம்பவத்திற்கு பிறகு விமானம் பரிசோதிக்கப்பட்டு பழுது பார்க்கப்பட்ட பின்னரே மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வீடியோக்களுடன் பரவி பெரும் கவனத்தை பெற்றது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.